நிறைய பேர் 30 days டிரான்ஸ்ஃபர்மேஷன் 60 days சுகர் கட் பண்ணிட்டேன் அதனால டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ போடுறாங்க போட்டோஸ் போடுறாங்க. ஆனா நம்மளால ஏன் பண்ண முடியறது இல்ல? இதுக்கு காரணம் என்ன? ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தரேன். டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம ஒரு டீ கடைக்கு போறோம். அதை ஒரு பழக்கமாவே வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 5 மணி ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டீ வேணுமோ வேண்டாமோ, ஆனா அந்த இடத்துக்கு போய் நம்மளுக்கு அந்த 15 rupees-ஓ 20 rupees-ஓ பே பண்ணி அந்த டீயை குடிச்சாதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதே இது வேற கடைக்கோ டீக்கு பதிலாக வேற காஃபியோ அதை குடிச்சா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்னா நிறைய பேருக்கு ஆகுறது இல்லை. ஒரே மாதிரியான ஹேபிட்டை டெய்லி ரொட்டீனா செஞ்சு நம்மளோட பிரெயினை அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ட்ரெயின் பண்ணி வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கிறது, டாய்லெட்டுக்கு போறப்போ ஸ்மோக் பண்ணாதான் டாய்லெட் வரும், இல்லைன்னா நியூஸ் பேப்பர் படிச்சாதான் டாய்லெட் போகலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட இருக்கிறது. அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு நியூ ஹேபிட் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு கேப்பபிலிட்டி, அதாவது நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க, அது ரொம்பவே குறைஞ்சிருக்கிறதுனால சுகர் கட் அப்படின்ற ஒரு நியூ ஹேபிட் ஃபார்மேஷன் சேலஞ்சிங்காவே தான் இருக்குது. சரி, இந்த செயினை எப்படி பிரேக் பண்ணலாம்? இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது இதுல. ஒன்னு, நீங்க கடைக்கு ரெகுலரா போய் பழகிருப்பீங்க. இன்னொன்னு, அந்த 5 மணிக்கு நம்ம டீ குடிக்கிறது. இது ஏதாவது ஒரு செயினை நம்ம பிரேக் பண்ணியே ஆகணும். ஆனா உடனே நம்மளால பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். உடனே அதை பிரெயின் அக்செப்ட் பண்ணாது. நிறைய பேர் நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க சுகர் கட் பண்றதுக்கு. ஆனா காமனான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் ஃபில்லிங். அதாவது அந்த நேரத்துல நீங்க வேற எதுலயாவது என்கேஜ் ஆகணும், இல்ல வேற ஒரு புதுசா எதையாவது நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ கடைக்கே போறீங்க, டீயவே ஆர்டர் பண்ணாம நீங்க ஒரு பிளாக் காஃபியோ கிரீன் டீயோ குடிங்க. இது ஒரு 10-15 days ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, டீ காஃபி அப்படின்ற கான்செப்டே விட்டுட்டு ஹெல்தி ஸ்நாக், சூப்பு, சன்னா அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனுக்கு போகலாம். கடைக்கு வர ஹேபிட்டே பிரேக் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க வேற ஏதாவது முக்கியமான உங்க ஆஃபீஸ் ஒர்க்கா இருக்கலாம், உங்களோட பர்சனல் ஒர்க்கா இருக்கலாம், அதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணினாலும் அந்த ஹேபிட் பிரேக் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இது சுகர் கட்டுக்கு மட்டும் கிடையாது. நம்ம புதுசா எந்த ஒரு விஷயத்த பண்ணாலுமே இந்த மாதிரி படிப்படியா பண்ணா கண்டிப்பா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நம்மளோட பிரெயினும் நல்லா ட்ரெயின் ஆயிடும்.